அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவார் என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது, தமிழக மக்களை குழப்புவதே திமுகவின் நோக்கம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதை விட்டுவிட்டு எதிர்கட்சிகள் மீது பொய் வழக்கு போடுவதில் அரசு முனைப்பு காட்டுகிறது என சீமான் குறித்த கேள்விக்கு பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் ரயில் நிலையத்திற்கு வந்த பெரம்பலூரை சேர்ந்த வினோத் என்ற பயணியிடம் 77 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஹவாலா பணமா என வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநிலத்தில் சுயாட்சி, ஹிந்தி திணிப்பை தடுப்பதே எனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டி வசூல் 9.1% அதிகரித்து 1.84 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 1.68 லட்சம் கோடி வசூலாக இருந்தது. பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் 8 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் பயணி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூகத்தில் நிகழும் வன்முறையில் சினிமாவுக்கும் பங்கு இருக்கலாம், ஆனால் அதுவே அதற்கு மூல காரணம் என கூற முடியாது என்று மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி கூறினார். மார்ச் 8 முதல் மணிப்பூர் சாலைகளில் இயல்பான போக்குவரத்தை உறுதி செய்யுங்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவிட்டுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நடத்திய பேச்சு தோல்வியில் முடிந்தது. அப்போது உக்ரைன் அதிபரிடம் பேசிய டிரம்ப், நீங்கள் லட்சக்கணக்கான உயிர்களோடு விளையாடுகிறீர்கள், நீங்கள் இந்த நாட்டை அவமதிக்கிறீர்கள். $350 பில்லியன் அமெரிக்கா உங்களுக்காக செலவு செய்தது. உங்கள் வீரர்கள் அமெரிக்க போர் கருவிகளை வைத்தே சண்டையிட்டனர். அது மட்டும் இல்லை என்றால் போர் ஒரு வாரத்தில் முடிந்திருக்கும். ரஷ்யாவுடன் போரில் உக்ரைன் வெல்ல போவதில்லை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியால் 3ஆம் உலக போரும் முழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு ட்ரம்ப் கடுமையாக சாடினார். பின்னர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் நன்றி இல்லாமல் நடந்து கொள்வதாக உக்ரைன் அதிபர் மீது குற்றம் சாட்டிய ட்ரம்ப் உக்ரைன் குழுவினரை வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற உத்தரவிட்டார். இதனால் பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமலும் வெள்ளை மாளிகையில் நடந்த விருந்தில் பங்கேற்காமலும் ஜெலன்ஸ்கி கிளம்பி சென்றார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.